வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்விற்கு வினாத்தாள்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் தற்போது பார்த்தீங்கன்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற எக்ஸாமினர், ரீடர் போன்ற தேர்வுகளுக்கான வினாத்தாளை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாளுக்காக ஏற்கனவே 2 வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது. இது இறுதியாக மீதமுள்ள வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாஸ்கோடகாமா. இந்த வாஸ்கோடகாமா 1498 இந்தியாவிற்கு கோழிக்கோடு பகுதியில் இறங்கி இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பசிபிக் பெருங்கடல். அடுத்து என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதியமான். பாரி பார்த்தீங்கன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேகன் மயிலுக்கு போர்வை பதிருப்பாரு. இது வல்வில் ஓரி பார்த்தீங்கன்னா, பாணர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருப்பாரு. அடுத்த கேள்வி, இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா மிக கடுமையான தீவிர மண்டலம், இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடுமையான தீவிர மண்டலம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா மிதமான தீவிர மண்டலம், நான்காவது பார்த்தீங்கன்னா குறைந்த தீவிர மண்டலம். அடுத்த கேள்வி, ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் யார் முன்னிலையில்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி தலைமையில் தான் இவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் தலைமையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். பிரதமர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைமையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2004 டிசம்பர் 26. அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 16 அக்டோபர் 1799. வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 108, புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடலூர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் 5 ரூபாய் நோட்டை டேஸில் வெளியிட்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1938. இந்த ஆர்பிஐ எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்கத்தாவில் தான் முதலாக உச்சநீதிமன்றத்தை அமைத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குஜராத். 1982 முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, டேஸ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது. அதாவது ஆக்சிஜன் கிடைக்கவில்லைன்னா எத்தனை நிமிடங்களில் திறனை இழக்கும்னு கேட்டிருக்காங்க மூளை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4 நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்கலைன்னா மூளை செயல்படும் திறனை இழக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, காசநோய் எதன் மூலம் பரவுகிறது. காசநோய் காற்றின் மூலம் பரவுகிறது. இதற்கான பாக்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது டிபின்னு அழைக்கிறாங்க இதை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மீனின் சுவாச உறுப்பு எது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, செவுள்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பாலில் டேஸ் அடங்கி உள்ளது. இதற்கான ஆன்சர் லாக்டிக் அமிலம் அடங்கி இருக்கு. இந்த லாக்டிக் அமிலம் தான் பாலை தயிராக மாற்றுது. தயிராக எது மாற்றுறதுன்னா இந்த லாக்டிக் அமிலம் தான் மாற்றுது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு எதுன்னா ராஜநாகம் மட்டும்தான் கூடு கட்டும். மற்ற பாம்புகள் எதுவும் கூடு கட்டாது. கிங் கோப்ரா.
அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் விகிதத்தை வந்து காண்கன்னு போட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:2 ஆப்ஷன் பி. அதாவது பார்த்தீங்கன்னா 3 வந்து நீளம் 3, அகலம் வந்து 2 ரேஷியோ. கலோரி என்பது எதனுடைய அலகு? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெப்பம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மனித செல் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கருமுட்டை. பெண்களுடைய கருமுட்டை தான் மிகப்பெரிய மனித செல். இதிலே பார்த்தீங்கன்னா, மிக நீளமான மனித செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு செல் தான் வந்து மிக நீளமான மனித செல். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மண். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரிபெரி எனும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைட்டமின் B1. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பி. அதாவது சிறுமூளை, பெருமூளை, அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டுவடம். தண்டுவடம்னு 3ஆக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெட்ரோலியம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் வந்து உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் எங்கே நடைபெற போகுதுன்னா, பாரிஸ் நகரில் நடைபெற போகுது. பாரிஸ் எங்கே இருக்குன்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 64 சதுரங்கள். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெனிசிலின். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சூர்பை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5 உணர்வுகள் வந்து உள்ளன. இந்த 5 உணர்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பென்டிரைவ் என்பது டேஸ் சாதனம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சேமிப்பு சாதனம். அதாவது பென்டிரைவில் நம்ம கோப்புகளை வந்து சேமித்து வைக்கலாம், டாக்குமெண்ட் இதெல்லாம் சேமித்து வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராயபுரம் முதல் வாலஜாபேட்டை வரை. இந்தியாவினுடைய முதல் ரயில் பாதை வந்து 1853 மும்பை டு தானே வந்து சென்றிருக்கும். இதுதான் முதல் இந்தியாவின் ரயில் பாதை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 24. இது ஏன்னா 1992 ஏப்ரல் 24 தான் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட அன்னைக்கு தான் இவங்க தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு முன்பு கல்கத்தா தான் இந்தியாவினுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வங்காளம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்ட பகுதி எல்லாத்துக்குமே இந்த கல்கத்தா தான் தலைநகரமாக இருந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்மீட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுன்னா 9 9 9 9 9 9 6 9 தான் வந்து மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 0 1,00,000 தான் வந்து மிகச்சிறிய 6 இலக்க எண். இதற்குள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இதை கழிச்சோம்னா நமக்கான விடை வந்து கிடைச்சிரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9ல் 1 போயிட்டுனா 8. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியைச் சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் வந்து கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து திண்டிவனத்திலிருந்து 10 மணிக்கு காலையில் புறப்பட்டிருக்கு.
அந்த ட்ரெயின் வந்து நைட்டு 21 மணி 15 நிமிடத்திற்கு தான் வந்து சென்றிருக்கு. அப்போ 21 மணிங்கிறது என்னென்னா 9 மணி, இரவு 9 மணிக்கு தான் அங்கே சென்றிருக்கு. இப்போ இதற்கு இடைப்பட்ட மொத்த பயண நேரம் தான் இதில் கேட்குறாங்க. இப்போ இடைப்பட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 வரையும் எவ்வளோ வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 11 மணி 15 நிமிடங்கள் தான் வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 1500 கிராம் எதற்கு சமமானது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 கிலோ 500 கிராம். அடுத்ததாக கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 55 லிட்டர் வந்து தண்ணி இறைக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 வாரத்திற்கு கேட்டிருக்காங்க. அப்போ 3 × 7 பார்த்தீங்கன்னா 21 நாள். அப்போ நமக்கு வந்து 21 நாளைக்கு எவ்வளோ தண்ணி இறைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணலான்னா 21ஐயும் 55ஐயும் பெருக்குனா அதற்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 55 லிட்டர்னா அப்போ 21 நாளைக்கு எவ்வளோன்னா ஆப்ஷன் சி 1155 லிட்டர், 1155 லிட்டர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா 7737க்கு பிந்தையன்னா 7738. அப்போ இதற்கு முந்தைய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7736. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னா 2. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 4:7 என்பதற்கு சமமான விகிதம். இது எப்படின்னா இதை வந்து ஆப்ஷனில் வந்து சுருக்குனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதை சுருக்க முடியாது, இதையும் சுருக்க முடியாது. இதை சுருக்குனா என்ன வரும்னா 7 2 14, 6 2 12. இதை சுருக்கணும்னா பார்த்தீங்கன்னா 4 12, 7 21. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4:7 வருது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000 ஆகும். அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023இன் மக்கள் தொகை டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2,58,750ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2022 வந்து எவ்வளோ இருக்குன்னா 2,25,000 இருக்குது. அது வந்து 15% வந்து உயருதான். அப்போ 15%னா 15/100. அப்போ இதை அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 33,750 வந்து வரும். இந்த 33,750ங்கிறது பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டினுடைய 15% தான் இது. இதை வந்து முந்தைய ஆண்டு மக்கள் தொகையோட கூட்டினோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 7.2 × 3.2க்கு சமமானது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.04. எப்படின்னா 72 32ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 23.04 வரும். இங்கே 2 புள்ளி இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இதற்கான ஆன்சர் 23.04. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா -15 × -12க்கு சமமானது. இதை அப்படியே பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மைனஸ் அடிபட்டுரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளினுடைய சராசரி மணி நேரம் வந்து கேட்குறாங்க. அப்போ ராம் வந்து எத்தனை மணி நேரம் 4 நாட்களில் படிக்கிறாருன்னா 4
ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து படிக்கிறாரு. அப்போ 4 நாட்களில் வந்து 16 மணி நேரம் படித்தா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 மணி நேரம் தான் படிப்பார். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட் பயன்படுத்தியிருக்கும்? அதாவது 50 நிமிடங்களில் வந்து 5 யூனிட்டை வந்து பயன்படுத்தியிருக்கு. இதே வந்து 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு பயன்படுத்தியிருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 1 மணி நேரத்திற்கு நமக்கு வந்து 60 நிமிடம். அப்போ 2 மணி நேரத்துக்கு 120, அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா 30. ஆக மொத்தம் 150 நிமிடத்திற்கு எவ்வளவு யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 50 நிமிடத்திற்கு 5னா 150 நிமிடத்திற்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 15 யூனிட்டுகள் வரும். 15 யூனிட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வந்து நம்பர் 0வாக இருக்குது. அதனால் இது 0 தான் ஆன்சரு. இது 0 0 பிறகுனா 0 தான். இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி 2 இருக்குது. அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 2ஆக வரும். ஸோ இதுதான் ஆன்சர் இல்லை. ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெப்பச்சலன மழை. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெயில் ஒளி வந்து என்ன ஆகுதுன்னா பூமத்திய ரேகையில் செங்குத்தாக விழுமா. அப்போ விழுறப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து வெப்பச்சலனத்தால் மழை பெய்யும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு பெய்கிறதுனால இதை 4 மணி மழை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 30 நாட்கள். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005 வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வி நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் டேஸ். ஆப்ஷன் சி அனல் சக்தி. அதாவது நிலக்கரியை எரிக்கும் போது ஏற்படுற வெப்பத்தை பயன்படுத்தி வந்து அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆளுநர் தான் ஒரு மாநில நிர்வாகத்தின் தலைவர். ஆனால் உண்மையான நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். ஏன்னா அவர் தான் வந்து அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் மக்களால் வந்து பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோ வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து ஏற்கனவே 2 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.